2024 உலகத்தில் பல்வேறு மாற்றங்கள், பல்வேறு நிகழ்வுகள். இந்த மாற்றங்கள் அரசியல், சமூகம், பொருளாதாரம், கலை, இலக்கியம், விளையாட்டு இது போன்ற துறைகளில் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. அது மட்டுமல்ல, உலகத்திலே ஒரு இடத்துல ஏற்படுகின்ற மாற்றம் வேறு இடத்திலே இருக்கின்ற மக்களுக்கும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. அப்படி என்னென்ன நிகழ்வுகள் 2024 நடந்தது என்பதை பற்றி பார்ப்போம். முதல்ல 2024 நவம்பர் 20 நடந்த அமெரிக்க அதிபரனுடைய தேர்தல். இதில் டொனால்ட் ட்ரம்ப் மிகப்பெரிய வெற்றியை பெற்று ஜனவரி 20, 2025 பதவியேற்கப் போகிறார். இதில் என்ன ஒரு சிறப்பம்சம்னா, ஒரு முறை தோற்ற அதிபர் மீண்டும் வெற்றி பெற்று வந்தது அமெரிக்க வரலாற்றில் 2வது முறை. கிட்டத்தட்ட 8 கோடி மக்கள் இவருக்கு வாக்களித்துள்ளனர். இவரை எதிர்த்து போட்டியிட்ட வைஸ் பிரசிடென்ட் கமலா ஹாரிஸ் வெறும் 7,25,00,000 வாக்குகள் தான் பெற்றார்கள். இந்த பாப்புலர் ஓட்ஸ் அதிகளவில் பெற்று வெற்றி பெற்றது ட்ரம்ப். அது மட்டுமல்ல, இந்த ட்ரம்பினுடைய அமைச்சரவையில் இந்தியர்கள் அதிகமாக பங்கேற்றிருக்கின்றார்கள். அது யாருன்னு பார்ப்போம். விவேக் ராமசுவாமி அவர் DOGE டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்னன்ஸ் அண்ட் எஃபிஷியன்சி அதற்கு பொறுப்பு வைக்கப் போகின்றார். அதே மாதிரி ஹர்ஷ் பட்டேல் அவர் டைரக்டர் FBI, இது ஒரு முக்கியமானது, ஃபெடரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். அதுபோன்று டைரக்டர் ஆஃப் நேஷனல் இன்டெலிஜென்ஸ் துல்சி கபாட். இந்த அமெரிக்க உளவுத்துறைகள் அனைத்தும் இந்தியர்கள் கையில் இருக்குது. அப்புறம் அசிஸ்டன்ட் அட்டார்னி ஜெனரல், அதுவும் ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பு. அதற்கு ஹர்பீத் தில்லான் அப்படிங்கிற ஒரு பஞ்சாபை சேர்ந்த அமெரிக்க இந்திய பெண்மணி தலைமையேற்கப் போகின்றார். கிஷன் அப்படிங்கிறவர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு பாலிசி அட்வைசராக ஒயிட் ஹவுஸில் போக போகிறார். டாக்டர் பட்டாச்சாரியா அமெரிக்காவுடைய சுகாதார துறைக்கு இயக்குநராக போகிறார். டைரக்டர் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் டாக்டர் பட்டாச்சாரியா வெஸ்ட் பெங்காலை சேர்ந்தவர், அமெரிக்காவில் குடியேறி அமெரிக்கராக இருக்கிறார். இப்படி இந்தியர்கள் அதிக அளவில் அமெரிக்க அமைச்சரவையில் இடம்பெறுவது இதுதான் முதன் முறை. இதற்கு முன்னாடி இருந்திருக்காங்க, இருந்தாலும் இப்பொழுது தான் அதிக அளவில் முக்கிய பொறுப்புகளில், அதுவும் உளவுத்துறையில் இருப்பது என்பது மிகப்பெரிய ஒரு விஷயம். அதே மாதிரி மெக்சிகோவில் எடுத்துட்டிங்கன்னா, இந்த வருடம் நடைபெற்ற தேர்தலில் முதன் முறையாக மெக்சிகோனுடைய வரலாற்றில் ஒரு பெண்மணி கிளாடியா அவர்கள் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார்கள். மற்ற நாடுகளில், நிறைய நாடுகளில் எலெக்ஷன் நடந்துச்சு. முக்கியமாக இங்கிலாந்து, யுனைடெட் கிங்டம், அதில் லேபர் பார்ட்டி ஜெயிச்சது. ரிஷி சுனாக் இந்தியன், அவர் தோற்கடிக்கப்பட்டார். ஹெய்த் ஸ்டாமர் லேபர் பார்ட்டியினுடைய தலைவராக இருந்தவர் இப்பொழுது பிரதமராக இருக்கிறார். அது அங்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தப் போகின்றது. அது மாதிரி நம்முடைய இந்தியா, ரஷ்யா, சைனா, இந்த நாடுகளில் ஏற்கனவே இருந்த ஆட்சியாளர்கள் தான் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். நம்ம நாட்டில் நரேந்திர மோடி, ரஷ்யாவில் விளாடிமிர் புதின், சைனாவில் ஜி ஜின்பிங், இவர்கள் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். இப்படி முக்கியமான நாடுகளில் நடந்த தேர்தலில் வெற்றி பெற்ற அதிபர்கள் மூலமாக அரசியலில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை 2024 ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்காவினுடைய துணை குடியரசுத் தலைவர், வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் USA, அவருடைய மனைவி ஆந்திராவை சேர்ந்த அமெரிக்கர் உஷா வான்ஸ். செகண்ட் லேடி ஆஃப் USA இவங்க தான். இப்படி இந்தியர்கள் மிகப்பெரிய பங்கை வகிக்கப் போகின்றார்கள். 2024 3வது உலகப் போர் வருமா அப்படின்னு எல்லாரும் பேசிக்கொண்டிருந்தார்கள். அதற்கு ஆயத்த நடவடிக்கைகள், போர் முஸ்தீபுகள் இருந்ததை அனைவரும் அறிவார்கள். இப்போ முக்கியமான போர், 2ஆம் உலகப் போருக்கு பின்பு அதிக அளவில் போர் நடந்தது 2024 தான். அக்டோபர் 7 ஹமாஸ் எல்லோரையும் ஆச்சரியப்படும் வகையில் ஒரு மிகப்பெரிய தாக்குதலை இஸ்ரேல் மீது நடத்தியது. அதில் 1200 பேர் கொல்லப்பட்டார்கள். 200 பேர் பிணைய கைதிகளாக பிடித்து வைக்கப்பட்டார்கள். அதற்கு உடனே இஸ்ரேல் பதிலடி தாக்குதலை நடத்தி காசா பகுதியில் மிகப்பெரிய போரை நடத்தியது. அதில் ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் கடுமையான சண்டை. இதில் கிட்டத்தட்ட 45,000 நபர்கள் காசாவில் மட்டும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதில் பொதுமக்கள் மற்றும் ஹமாஸ் அமைப்பை சார்ந்தவர்கள் உள்ளடங்குவார்கள். இதற்கிடையில் அக்டோபர் 8 ஹெஸ்புல்லாவும் ராக்கெட் தாக்குதலை இஸ்ரேல் மீது நடத்தியது. கிட்டத்தட்ட ஒரு 10 மாதங்களாக ஹெஸ்புல்லாவும் இஸ்ரேலும் மாறி மாறி ராக்கெட்டுகளை கொண்டு தாக்கி கொண்டிருந்தார்கள். இறுதியாக ஒரு மிகப்பெரிய
தாக்குதலை இஸ்ரேல் நடத்தி ஹெஸ்புல்லாவினுடைய வலிமையை குறைத்து இப்பொழுது ஹெஸ்புல்லாவிற்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு அமைதி ஒப்பந்தம் ஏற்பட்டுள்ளது. ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் சண்டை நடந்துட்டு இருக்கு. அவர்களுக்கிடையே அமைதி பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. ஈரான் நேரடி தாக்குதலை மேற்கொண்டது 2024 தான். இதற்கு முன்பு மறைமுக தாக்குதலை தான் இஸ்ரேலும் ஈரானும் மாறி மாறி நடத்தி கொண்டிருந்தார்கள். நேரடியாக ஈரான் இஸ்ரேலை தாக்கியது, அதற்கு பதிலடியாக இஸ்ரேலும் ஈரானை தாக்கியது. இப்படிப்பட்ட மேற்கு ஆசிய நாடுகளில் போர் பதட்டம் இருந்தது. அதே மாதிரி உக்ரைன் ரஷ்யா 2 நாடுகளும் மிகப்பெரிய சண்டையை 2024 நிகழ்த்தி கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் கொல்லப்பட்டார்கள். இது ஒரு மிகப்பெரிய மனிதகுல அழிவு, பேரழிவுன்னு சொல்லலாம். 2வது உலகப் போருக்கு பின்பு அதிக அளவில் போரில் கொல்லப்பட்டது இந்த 2024 வருடம்தான். உலக அரங்கில் மொத்த போரில் இறந்தவர்களுடைய எண்ணிக்கை எடுத்துக்கொண்டால் 11 லட்சம், உக்ரைனில் மட்டும் 10 லட்சம். இப்படி எங்கும் ஒரு போர் பதட்டம் இருந்த வருடம் 2024 வருடம். இப்போ இந்த மாதிரி மேற்கு ஆசிய நாடுகளில் இந்த மாதிரி சண்டை நடந்துட்டு இருக்கிறப்போ திடீர்னு சிரியாவில் ஆசாத்தினுடைய ஆட்சி கவிழ்ந்து விட்டது. அது எப்படி கவிழ்ந்தது? ஹஷ்ஷியஸ் அப்படிங்கிற ஒரு புரட்சி படை, ஹயாத் தஹ்ரீர் அல் ஷாம் அப்படிங்கிற ஒரு புரட்சி படை, அது துருக்கி சப்போர்ட் பண்ணினாங்க, ஆயுதங்கள் கொடுத்தாங்க. 10 நாளில் டமாஸ்கஸை நெருங்கி ஆசாத் சிரியாவை விட்டுட்டு மாஸ்கோ ஓடி போயிட்டார். இப்பொழுது அந்த ஹஷ்ஷியஸ் அமைப்பை சார்ந்தவர்கள் தான் சிரியாவில் ஆட்சியை பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய தலைவர் எலோனி அவருக்கு 85 கோடி ரூபாய் தலைக்கு பணம் அறிவித்திருந்தார்கள் பரிசு. உயிரோடு பிடித்து தந்தாலோ அல்லது இறந்து பின்பு கொடுத்தாலோ அவருக்கு 85 கோடின்னு சொல்லி அமெரிக்கா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அப்படி இருந்த நிலையில் இப்பொழுது அமெரிக்காவே அவரிடம் பேச்சுவார்த்தை சிரியாவில் நடத்தி கொண்டிருக்கிறது. அந்த அறிவிப்பை அமெரிக்கா வாபஸ் பெற்றுவிட்டது. இப்படி மேற்கு ஆசிய நாடுகளில் யாரும் எதிர்பாராத வகையில் பல்வேறு திருப்பங்கள் ஏற்பட்டன. ஈரானுடைய ஆதிக்கம் குறைஞ்சிருச்சு. இப்பொழுது துருக்கியினுடைய ஆதிக்கமும் இஸ்ரேலினுடைய ஆதிக்கம் அதிகமாக போகின்றது. இப்போது ஒரு நிலைமை மத்திய கிழக்கு நாடுகள் அல்லது மேற்கு ஆசிய நாடுகளில் ஏற்பட்டிருக்கின்றன. சவுத் கொரியா நம்ம இந்தியா மாதிரியே ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. அந்த நாட்டில் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் நைட்டு இராணுவ ஆட்சி கொண்டு வந்ததாக அறிவிச்சிட்டாங்க. உடனே பார்லிமெண்டேரியன்ஸ் எல்லாம் நைட்டோட நைட்டாக பார்லிமெண்ட் கேட்டை தாண்டி உள்ளே போய் ஒரு ரெசல்யூஷன் போடுறாங்க. போட்டுட்டு இந்த மிலிட்ரி ரூல், அதாவது மார்ஷியல் லா இருக்கக்கூடாதுன்னு ஒரு ரெசல்யூஷன் போட்ட உடனே ஒரே நாளில் அது திரும்ப பெறப்பட்டது. இப்படி ஒரு எதிர்பாராத திருப்பம் சவுத் கொரியாவில் நடந்தது. அடுத்து நார்த் கொரியாவிற்கும் மாஸ்கோவிற்கும் ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தம் ஏற்பட்டது. இது நேட்டோ நாடுகள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியும் ஒரு கலக்கத்தையும் ஏற்படுத்தியது. அதே மாதிரி பேரழிவுகள் சொல்லுவாங்க, டிசாஸ்டர்ஸ், அது நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ். இப்போ இந்த சண்டேல கொல்லப்பட்டவர்கள்லாம் மேன் மேட் டிசாஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, மனிதர்கள் காரணம். ஆனால் இந்த நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ், இயற்கை சீற்றத்தின் காரணமாக ஆயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டனர். இந்தோனேசியாவில் ஏற்பட்ட மிகப்பெரிய நில நடுக்கம், அதன் காரணமாக பல்லாயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டார்கள். அடுத்து நிலச்சரிவின் காரணமாக, உதாரணமாக நம்முடைய வயநாடு பகுதியிலும் திருவண்ணாமலை பகுதியிலும் நிலச்சரிவால் பல்வேறு மக்கள் கொல்லப்பட்டார்கள். ஹஜ் யாத்திரைக்கு சென்ற கிட்டத்தட்ட 1500 பேர் வெப்பம் தாங்காமல் இறந்து விட்டார்கள். இப்படி இயற்கை சீற்றத்தின் காரணமாக மனித குலம் பாதிப்படைந்தது. அதில் இன்னொரு விஷயம் பார்க்க வேண்டியது, இதுவரையிலும் 1,70,75,000 ஆண்டுகளுக்கு பின்பு முதல் முறையாக 2024 வருடம்தான் அதிக வெப்பமான வருடமாக கருதப்படுகிறது. கிட்டத்தட்ட 1.5 டிகிரி சென்டிகிரேட் வெப்பம் அதிகமாக இருந்தது. கடலினுடைய நீரளவில் மாற்றம் ஏற்பட்டது. சீ ரைசிங் சொல்லுவாங்க, சீ லெவல் ரைசிங், அதாவது கடல் கரையை ஆக்கிரமிக்கக்கூடிய தன்மை அதிகமாக இருந்தது. இதற்கெல்லாம் காரணம் குளோபல் வார்மிங், பருவநிலை மாற்றத்தின் காரணமாக ஏற்பட்டதே. இது கார்பன் எமிஷன் மட்டும் மிக அதிகமாக இருந்தது இந்த 2024 வருடத்தில்தான். எனவே இது போன்ற பருவநிலை மாறுபாடுகளின் காரணமாக மனித குலத்திற்கே ஆபத்து என்கின்ற ஒரு சூழ்நிலை 2024 உருவாகியுள்ளது. அதை முறியடிக்க வேண்டியது நம்முடைய கையில் இருக்கின்றது. அதுபோன்று அமேசான் காடுன்னு கேள்விப்பட்டிருப்போம். அந்த அமேசான் காடுகளில் மிகப்பெரிய தீ, கலிஃபோர்னியா ஃபாரஸ்டில் தீ, புளோரிடாவில் மிகப்பெரிய வெள்ளம். இப்படி உலகம் முழுவதும் ஏதாவது ஒரு இயற்கை சீற்றம் இருந்து கொண்டே இருந்திருக்கின்றது 2024. அரசியல் எடுத்துக்கிட்டால் இந்தியாவில் மகாராஷ்டிரா மாநிலத்தில்
2 பெரிய கட்சிகள் உடைக்கப்பட்டன. சிவசேனா உடைந்தது. சரத்பவாரனுடைய தலைமையில் இருக்கிற NCP நேஷனல் காங்கிரஸ் பார்ட்டி 2ஆக உடைந்து ஏக்நாத் ஷிண்டே சிவசேனா ஒரு பிரித்தார். அதே மாதிரி அஜித் பவார் பிரிச்சுட்டு போனார். அவர்கள் மீண்டும் இந்த சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்று துணை முதல்வராகவும் ஃபட்னாவிஸ் முதலமைச்சராகவும் வந்துட்டாங்க. அதே மாதிரி ஆந்திராவில் பவன் கல்யாண் ஒரு நடிகர், அவர் டெப்டி சிஎம் துணை முதல்வராக பதவியேற்றிருக்கின்றார். நம்முடைய தமிழகத்தில் உதயநிதி துணை முதல்வராக இருக்கின்றார். தமிழகத்தில் விஜய் தலைமையில் ஒரு புதிய கட்சி உதயமாக இருக்கின்றது. தமிழக வெற்றி கழகம் என்பது அந்த கட்சியினுடைய பெயர். இப்படி அரசியலில் பல்வேறு மாற்றங்கள் இந்த 2024 நிகழ்ந்திருக்கின்றன. நம்முடைய நாட்டில் பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த மணிப்பூர் கலவரம் தொடர்ந்து நீடித்து கொண்டே இருக்கிறது. 2024 இது முடிந்துவிடும் என்று நினைத்தோம், ஆனால் நீடித்து கொண்டே இருக்கின்றது. விளையாட்டுத்துறை எடுத்துக்கிட்டிங்கன்னா T20 வேர்ல்டு கப்பில் நாம் வெற்றி பெற்றோம். அப்புறம் குகேஷ் என்ற நம்முடைய மாணவன் ஒரு மிகப்பெரிய வெற்றியை செஸ் சாம்பியனாக மாறினார். இது விளையாட்டுத்துறையில் இந்தியர்கள் நடத்திய சாதனை. அதே மாதிரி பாரிஸில் மிகப்பெரிய ஒலிம்பிக் நடந்தது, அதுலேயும் ஒரு சில கான்ட்ரோவர்சிஸ் இருந்துச்சு. இப்படி விளையாட்டுத்துறையில் பல்வேறு தாக்கங்களை ஏற்படுத்திய வருடம் 2024. சினிமா துறையை எடுத்துக்கொண்டால் பல்வேறு படங்கள் ஹாலிவுட், பாலிவுட், டோலிவுட் இங்கிருந்தெல்லாம் வந்துச்சு. ஆனால் உலகளவில் பழைய சாதனைகளை முறியடித்து வசூலில் புதிய சாதனையை உருவாக்கிய படம் இன்சைட் அவுட் 2 அப்படிங்கிற ஒரு அனிமேஷன் மூவி. அது கிட்டத்தட்ட 18,000 கோடி ரூபாய் வசூல் செய்தது அமெரிக்கா மற்றும் உலக அளவில். அதே மாதிரி இந்திய அளவில் அதிகமான வசூல் சாதனையை எடுத்துக்காட்டிய படம் எது தெரியுமா? புஷ்பா 2, அல்லு அர்ஜுன் நடித்த படம். அது கிட்டத்தட்ட 1,200 கோடி ரூபாயை இதுவரையிலும் வசூல் செய்து மிகப்பெரிய சாதனையை படைத்திருக்கின்றது. தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் கோட் மூவி 460 கோடி ரூபாய் வசூல் செய்து தமிழகத்தில் ஒரு சாதனையை ஏற்படுத்தியுள்ளது. அல்லு அர்ஜுன் புஷ்பா 2 படத்தை பார்ப்பதற்காக சினிமா தியேட்டர் போகிறாரு. அன்னைக்கு தான் படம் ரிலீஸ் ஆகுது. இது ப்ரொமோஷன். அந்த சமயத்தில் இவரை பார்க்கறதுக்கு கூடிய கூட்டத்தில் 2 பேர் இறந்து போயிட்டாங்க. இது போன்ற சமயத்தில் மக்கள் ரொம்ப ஆவலோடு போயிட்டு ஒரு நடிகரை பார்க்கணுங்கிற எண்ணம்லாம் இருக்கக்கூடாது. படத்தை தான் பார்க்கணும். படத்தில் நடிக்கிற மாதிரியான ஹீரோஸ் ஒரு நிகழ்காலத்திலேயோ அல்லது ஒரு நிகழ்விலையோ இருக்க மாட்டார்கள். அவர்கள் ரீல் ஹீரோன்னு சொல்லுவாங்க. ரியல் ஹீரோஸ் கிடையாது. அவர்கள் படத்தை பாருங்கள். அதே சமயத்தில் தொலைவிலிருந்து பாருங்கள். கூட்டத்தில் போய் நெருக்கடி செய்து அதில் இறந்து விட்டால் அந்த இறப்பு யாருக்கு நஷ்டம்? சம்பந்தப்பட்ட குடும்பத்திற்கு நஷ்டம். ஏதோ பணம் ஒரு 25 லட்சம் அல்லது ஆறுதல் வார்த்தைகள் மட்டும் அந்த குடும்பத்தை மீண்டும் ஒரு தலைநிமிர செய்யாது. இறந்து போன உயிரை திரும்பவும் பெற முடியாது. எனவே மக்கள் அது யாராக இருந்தாலும், அரசியல் தலைவராக இருந்தாலும் சரி அல்லது நடிகர்களாக இருந்தாலும் சரி, அவர்களை நீங்கள் நேசியுங்கள். ஆனால் அதே சமயத்தில் இதுபோன்று கூட்ட நெரிசலில் சிக்கி முந்தி அடித்து கொண்டு போய் பார்ப்போம் என்ற ஒரு எண்ணத்தில் தங்களுடைய உயிரையும் மாய்த்து கொள்கின்ற நிலையை உருவாக்கி உங்களுடைய குடும்பத்திற்கு அழிவை கொண்டு வர வேண்டாம். இந்த 2024 வருடம் நம்முடைய ஒவ்வொருவரினுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு வகையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கும். நிறைய பேருக்கு பிஸ்னஸ் மற்றும் படிப்பு, வேலைவாய்ப்பு இதில் வெற்றி கிடைச்சிருக்கும். ஒரு சிலருக்கு வெற்றி கிடைக்காமல் போயிருக்கலாம். ஒரு சிலருக்கு உடல்நிலை நன்றாக இல்லாமல் இருந்திருக்கலாம். ஒரு சிலருக்கு ஏற்கனவே மோசமான இருந்த உடல்நிலை நன்றாக ஆகியிருக்கலாம். ஆனால் ஒரு நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். எந்த பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும். 24 உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் ஒரு சவால்களாக எடுத்துக்கொண்டு வருகின்ற 2025 ஆண்டில் நீங்கள் அதை வெற்றிகரமான ஒரு செயலாக உருவாக்கினால் உங்கள் வாழ்வில் மகிழ்ச்சி ததும்பும், உடல்நிலை முன்னேறும். நாம் அனைவரும் மகிழ்ச்சியாக இருப்போம், நன்றாக இருப்போம், நலமாக இருப்போம், வளமாக இருப்போம். உங்கள் அனைவருக்கும் 2025 ஆண்டு புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர் டு யூ ஆல்.